கோவையில் பிரத்யேகமாக அறிமுகமாகியுள்ள பழைய சோறு .com உடலுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய பழைய சோறுக்கு இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரிடத்திலும் நல்ல வரவேற்பு இருந்து வருகிறது. தற்போது பழைய சோறுக்கு என்றே கோவை காந்திபுரம் ஜிபி சிக்னல் சென்னை மொபைல் அருகே பழைய சோறு .com என்ற பிரத்யேக உணவகம் துவங்கப்பட்டுள்ளது. கோவை மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள இந்த உணவகத்தில் பாரம்பரிய அரிசியில் தயார் செய்யப்பட்ட பழைய சோறு, கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ் என பல்வேறு ஊட்டச்சத்துள்ள உணவுகள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த பிரத்யேக உணவகம் குறித்து பழைய சோறு .com நிறுவனர் அண்ணாதுரை கூறுகையில், பழைய சோறு .com அதோடைய நோக்கமே இப்போ உள்ள இளைஞர்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஃப்ரைட் ஐட்டம், ஆயில் ஐட்டம் நிறையா சாப்பிட்றதுனால இளைஞர்கள் ஆண்மைத்தன்மை இழந்துடுறாங்க, உடம்புல தெம்பு இருக்கிறதில்ல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்னா நம்மளுடைய 2000 ஆண்டுகள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மக்கள் வாழ்ந்து உண்ட உணவு பழைய சோறு, கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ். இது எல்லாம் சாப்பிட்டா தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நம்ம காப்பாற்ற முடியுங்கிற நோக்கத்தில் தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இது பழைய சோறுனா இது பாரம்பரிய அரிசியில் பண்ணுற பழைய சோறு. ஒயிட் ரைஸ் ஃபுல்லாக போட மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாரம்பரிய அரிசியில் பண்ணுற பழைய சோறு. இது நரம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சாதம் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னா, இந்த மாதிரி மண் டம்ளர்லேயே கொடுத்துருவோம். இது யூஸ் அண்ட் த்ரோ. நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம கிரேப்பை போடுறோம்னா குழந்தைங்களாம் இந்த திராட்சை போடும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மாங்காய் மசாலா, நார்த்தங்காய் ஊறுகாய் கிராமங்கள்லேருந்து பண்ணி எங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்புவாங்க. இது புளித்துவையல்னு சொல்லி வில்லேஜில் இதைத்தான் பழைய சோறுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் அதுக்கு வத்த குழம்பு இதெல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய ஐட்டம், மொத்தம் 10 ஐட்டம் வரும். ஆனால் உள்ளே வச்சு ஒரு 10 வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷோட வெஜ் ஆர் நான்வெஜ் கேட்குறவங்களுக்கு கருவாடு இல்லை மீன் குழம்பு, வறுத்த கருவாடு இருக்கும். இதை அப்படியே பேக் பண்ணி ஆன்லைனில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம்.